ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காடுகளுடைய வகைகள் நிறைய இருக்கும். ஓகேங்களா, அயனமண்டல பசுமை மரக்காடு, அயனமண்டல இலையுதிர் காடு, அயனமண்டல வறண்ட காடுகள், அல்பைன் காடுகள், இமயமலை காடு, அது இல்லாமல் அலையாத்தி காடு அப்படின்னு சொல்லிட்டு காடுகளோட வகைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த காடுகள் பற்றி ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இந்த லெசன் எடுத்தாலும் ரொம்ப டஃபாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து கம்பேரிசன் மூலமாக தான் ஈஸியாக படிக்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும் ஈஸியாக அப்படின்றது தான் இந்த காடுகள் பற்றி ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம், கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து காடுகள் அப்படின்னு எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துலாமா? என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பசுமை மாறா காடுகள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பசுமை மாறா காடுகள் இருக்குது. ஓகே, செகண்ட் டைம் பார்க்கலாமா? செகண்ட் டைம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அயனமண்டல இலையுதிர் காடு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பசுமை மாறா காடு. செகண்ட் வந்து இலையுதிர் காடு. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, வறண்ட காடுகள். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குது, வறண்ட காடுகள். ஃபஸ்ட்டு என்னென்ன நேம் இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குன்னா, அல்பைன் மற்றும் இமயமலை காடுகள். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அல்பைன் காடுகள். அல்பைன் இமயமலை காடு தனியாக இருந்துச்சு, இது அல்பைன் காடுகள். அடுத்து என்ன இருக்குது, அலையாத்தி காடுகள் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, அலையாத்தி காடு. இவ்வளோ தான், டோட்டலாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், காடுகள் எல்லாமே முடிஞ்சு. ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டு இலையுதிர் காடுகள்னா வறண்ட காடுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஓகேங்களா, டக்குன்னு வறண்டக்கனால தான் விழுகுதுன்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் வறண்ட காடுன்னு தனியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் டாபிக் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஓகேங்களா, காடுகள்னு வருதுன்னா காடுகள் மொத்தம் எத்தனை இருக்குது, இப்போ பருவமழைன்னு வந்துச்சுன்னா பருவமழை மொத்தம் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி பார்த்துருங்க. ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாருங்கள், இதில் மழைப்பொழிவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 200 சென்டிமீட்டர். ஓகேங்களா, எங்கள் பசுமை மாறாததில். ஓகேங்களா, 200 சென்டிமீட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்ததில் மழைப்பொழிவு பாருங்கள், இலையுதிர் காடுகள் எவ்வளோ மழைப்பொழிவு இருக்குன்னா 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள், பசுமை மாறாதில் 200 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இலையுதிர் காடுகளில் 100லேருந்து 200 இருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்கலாம். அடுத்தது வறண்ட காடு. வறண்ட காடில் எவ்வளோ இருக்குது, 50லேருந்து 100. அப்போ ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ இருந்துச்சு, 200. செகண்டுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 100லேருந்து 200 இருந்துச்சு. ஓகேங்களா, செகண்டுக்கு எவ்வளோ இருந்துச்சு, 100லேருந்து 200. அடுத்ததுக்கு எவ்வளோ இருக்குது, 50லேருந்து 100 இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து இது வறண்ட காடு. அடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? அடுத்து என்ன காடுகள் வந்துருக்கு, அல்பைன் இமயமலை காடுகள் இருக்குது. ஓகேங்களா, அல்பைன் இமயமலை காடுகள். இதுக்கு எவ்வளோவாச்சும் அந்த மலை அளவு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாமா? மலை அளவு இதுக்கு கொடுக்கல. ஓகே, விட்டுலாம். அடுத்தது அல்பைன் காடுகள். அல்பைன் காடுகளுக்கு மலை அளவு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அடுத்ததுக்கு பாருங்கள், மலையாத்தி காடுக்கும் மலை அளவு கொடுக்கல. அப்போ மலை அளவு நீங்கள் 3 தான். டோட்டலாக படிக்கும்போது ரொம்ப டஃபாக இருக்கும். ஆனால் அப்போ பாருங்களேன், 3 தான். மொத்தம் என்னென்ன பார்த்துருக்கோம், 200 சென்டிமீட்டர்ன்றது ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்தது 200லேருந்து 200 வரைக்கும். ஓகேங்களா, அடுத்தது 50லேருந்து 100. அவ்வளோதான், முடிஞ்சு மலையளவுனா. ஓகேங்களா, மலையளவு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது பசுமை மாறாது. ஓகே, செகண்ட் இது இலையுதிர் காடு. அடுத்தது வறண்ட காடு. முடிஞ்சா அவ்வளோதான், இது ஆண்டு மழைப்பொழிவு. இப்போ மழைப்பொழிவை நம்ம முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெப்பநிலை. வெப்பநிலை வந்து பசுமை மாறாததுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 22 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே 200 சென்டிமீட்டர் இருக்குது, 200னா 2 தான் ஆரம்பிக்குது. ஸோ 22 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஓகே, அடுத்ததுக்குரிய வெப்பநிலை பார்க்கலாம். அடுத்ததுக்கு எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 27. ஏன் இது 27 அப்படின்னா இதுக்கு மழை கம்மி. ஓகேங்களா, ஏன்னா அதில் எவ்வளோ மழை இருந்துச்சு, 200 சென்டிமீட்டர் இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த 200 சென்டிமீட்டரில் 22 டிகிரி இருந்துச்சு இது. ஓகேங்களா, மழை அதிகமாக இருந்துச்சுனால வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இங்கே வந்து மழை கம்மி தான், 100 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா, 200 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன கம்மியாக இருக்குது, நமக்கு மழை வந்து கம்மியாக இருக்குது. மழை கம்மியாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக எது அதிகமாகும், நமக்கு டிகிரி அதிகமாகும். அப்போ இங்கே 22 டிகிரினா இங்கே 27 டிகிரி. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வறண்ட காடு. வறண்ட காடில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டிகிரி வெப்பநிலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு கொடுக்கல. நமக்கு என்ன பண்ணலை, இதில் வெப்பநிலை கொடுக்கல. அடுத்தது அல்பைன் இமயமலை காடு. இதில் வெப்பநிலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இதுக்கும் வெப்பநிலை ஆல்மோஸ்ட் கொடுக்கல. அடுத்தது பார்த்தோன்னா அல்பைன் காடு. அல்பைன் காடுக்கும் வெப்பநிலை கொடுக்கப்படலை. அடுத்தது அலையாத்தி காடு. அலையாத்தி காடுகளுக்கும் வெப்பநிலை கொடுக்கப்படலை. அப்போ வெப்பநிலைன்னு நீங்கள் பார்த்தா 2 மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னக்கு, ஃபஸ்ட்டு இதுக்கு 22 டிகிரி செல்சியஸ். இது எதுக்கு, பசுமை மாறாததுக்கு. 27 டிகிரி செல்சியஸ். இது எதுக்கு, பசுமை மாறா காடுகளுக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இலையுதிர் காடுகளுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம், வகைகள் பார்த்தோம். அடுத்தது மழைப்பொழிவு ஃபுல்லாக பார்த்தோம். அடுத்தது வெப்பநிலை ஃபுல்லாக பார்த்துருக்கோம், முடிஞ்சு. அதுக்கு அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரப்பதம் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஈரப்பதம் பற்றி பார்க்க போகிறோம். ஈரப்பதம் பார்க்கலாமா? இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 70% மேலே இருக்கணும். எதுக்கு, பசுமை மர காடுகளுக்கு. ஓகேங்களா, 100% இருக்குது அப்படின்னா அந்த 100%ல் 70% வந்து என்னது, பசுமை மர காடுகளுக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம், இலையுதிர் காடு. இதோட இது பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதம் பார்த்தோன்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மி, 60லேருந்து 70. இதுவும் வந்து கொஞ்சம் குறைச்சதெல்லாம் இல்லை, 60லேருந்து 70 இருக்கணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அயனமண்டல வறண்ட காடு. இதுக்கானது பார்க்கலாம்.
வறண்ட காடுக்கு எவ்வளோ ஈரப்பதம் கேட்டு கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாமா? கொடுக்கல. குறைவான ஈரப்பதம்ன்ற ஒரே லைனில் சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஈரப்பதம் கொடுக்கல. அல்பைன் இமயமலை காடு, இமயமலை காடுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கொடுக்கல. இதுக்குமே என்ன பண்ணல, ஈரப்பதம் கொடுக்கப்படலை. ஓகே, அடுத்தது அல்பைன் காடு. அல்பைன் காடுக்கும் இல்லை கொடுக்கப்படலை ஈரப்பதம். அதே மாதிரி அலையாத்தி காடுகளுக்கும் ஈரப்பதம் கொடுக்கல, அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்கணும். முடிஞ்சா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்கணும்? காடுகளோட வகைகள் பார்க்கணும். என்னென்ன வகைகள் இருந்துச்சு? அயனமண்டல பசுமை மரக்காடு, இலையுதிர் காடு, வறண்ட காடு, அல்பைன் காடுகள், அலையாத்தி காடு, அல்பைன் இமயமலை காடு, இவ்வளோ தான் டோட்டலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மழைப்பொழிவு பார்த்தோம். மழைப்பொழிவு எவ்வளோ இருந்துச்சு? ஃபஸ்ட்டுக்கு 200, அடுத்ததுக்கு 200 to 100, அடுத்ததுக்கு 50 to 100 முடிஞ்சு. அடுத்து என்ன பார்த்தோம்? மழைப்பொழிவு. வெப்பநிலை. வெப்பநிலைனாலே 22:1, 27:1, அவ்வளோதான். 22ன்றது பசுமை மாறாததுக்கு, ஏன்னா பசுமை மாறாமல் இருந்தால் அங்கே கம்மியாக தான் இருக்கும். 27ன்றது இலையுதிர் காடுகளுக்கு. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஈரப்பதம் பார்த்தோம். ஈரப்பதம்ன்றது அதே மாதிரி 2 இதுக்கு தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 70%, செகண்டுக்கு 60லேருந்து 70% ஈரப்பதம் இருந்துச்சு. முடிஞ்சா அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இது எங்கே பரவி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பசுமை மாறாக்காடு எங்கெங்கே பரவி இருக்குன்னு பார்க்கலாமா? பசுமை மாறாக்காடு அப்படின்னதுனாலே நல்லா இங்கே இதில் பாருங்கள், இருங்க ஒரு நிமிஷம். இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதில் பசுமை மரக்காடு எங்கெங்கே பரவி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ரீன் கலர் எல்லாமே பசுமை மாடு தான். இங்கே இருக்கக்கூடிய க்ரீன், இங்கே இருக்குது, அது ஃபுல்லாக க்ரீன். வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள் க்ரீன் கலர்? வேறு எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? ரொம்ப திக் க்ரீனாக இருக்க தான் பசுமை. அப்போ இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாக வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு பிளேஸ், இங்கே மட்டும் தான் பசுமை மரக்காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன பிளேசஸ்ன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலை. இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்தியா மலை மேப் எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிறது தான் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவு. இது வந்து தீவுன்னு சொல்லிட்டாங்க. தீவுனா 4 பக்கமும் தண்ணி இருக்கும். அப்போ அங்கே பசுமை மரக்காடு தானே இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா. இது எல்லாமே எங்கே அப்படின்னா நம்ம தென்னிந்தியாவில். ஓகேங்களா? கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா எல்லாமே என்னது? தென்னிந்தியாவில் இருக்கும். ஓகேங்களா? இங்கனக்குள்ளே இருக்குது. இப்போ தமிழ்நாடு இங்கனக்குள்ளே இப்படி இருக்குமா? இங்கனக்குள்ளே கேரளா இருக்கும். அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா இந்த மேலே இருக்கும். ஓகேங்களா? இங்கனக்குள்ளே இருக்கும். மகாராஷ்டிரான்றது என்ன இருக்கும்? இங்கனக்குள்ளே இப்படி இருக்கும். ஓகேங்களா? மகாராஷ்டிரா இருக்கும். ஸோ வந்து இதுவும் அப்போ இங்கனக்குள்ளேயும் தானே இருக்குது. மகாராஷ்டிராலேருந்து தான் இந்த பசுமை மரக்காடுகள்ன்றது இருக்குது. ஓகேங்களா? கேரளாலேருந்து தான் இருக்குது. ஏன்னா கேரளான்றது இங்கனக்குள்ளே இருக்க ஸ்டேட்டு. ஸோ இங்கனக்குள்ளேயும் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கர்நாடகம். கர்நாடகம்ன்றது என்னது? இந்த இதுக்குள்ளே இருக்கிறது தான். ஓகேங்களா? அப்போ கர்நாடகாவிலே என்ன பண்ணுது? இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? வேற எங்கே பரவி இருக்குது அப்படின்னா தீவுகள். தீவுகளுக்கு ரீசன் சொல்லிட்டேன். அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா. இது எல்லாமே வடகிழக்கு மாநிலங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடும்? ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? பார்க்கலாமா? என்னென்ன சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு? மெயினாக ஃபஸ்ட்டு அஸ்ஸாம் சொல்லியிருந்தாங்க. அஸ்ஸாம்ன்றது எங்கே இருக்குது? இங்கனக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து அஸ்ஸாம்க்கு அடுத்து வேறு என்ன இருக்குது? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம்ன்றது இந்த சைடில் இருக்குது. ஓகே. அடுத்தது நாகாலாந்து சொல்லியிருந்தாங்க. நாகாலாந்துன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? நாகாலாந்துக்கு அடுத்து வந்து திரிபுரா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? திரிபுரான்றது இங்கனக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? திரிபுராக்கு அடுத்து மிசோரம் சொல்லியிருந்தாங்க. மிசோரம்ன்றது இங்கே இருக்குது. அடுத்தது மணிப்பூர் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது மணிப்பூர் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேகாலயா. ஓகேங்களா? மேகாலயன்றது அந்த அஸ்ஸாமுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வயலட்கள். அப்போ பாருங்கள், இது எல்லாமே வடகிழக்கு மாநிலங்கள். அவ்வளோதான். அப்போ பசுமை காடுனாலே வடகிழக்கு மாநிலங்கள், அதுக்கப்புறம் தென்னிந்தியா. ஓகேங்களா? ஏன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, ஏன்னா இந்த சைடு தானே மேற்கு தொடர்ச்சி மலை தானே சொல்லியிருந்தோம். ஸோ இதை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டோட்டலாக. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அயனமண்டல பசுமை மரக்காடு அப்படின்றது இவ்வளோ தான். அப்போ எங்கெங்கே பரவி இருக்குது அப்படின்றது இது மூலமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா ஏன் வந்துச்சு? ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த சைடு ஃபுல்லாக இருக்கும், அதனால வந்திருந்தது. அவ்வளோதான். ஓகேங்களா? மேப் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தெரியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இலையுதிர் காடு. இலையுதிர் காடு எங்கெங்கே பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இலையுதிர் காடுகள் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பஞ்சாப்லேருந்து இருக்கக்கூடியதில் அசாம் வரைக்கும், பஞ்சாப் முதல் அசாம் வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்ட்டும், மற்றும் வட சமவெளிகள் பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மத்திய இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தென்னிந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளும் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இதில் சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க? தென்னிந்தியான்ற ஒரே வார்த்தையில் தென்னிந்தியாக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட தென்னிந்தியா எல்லாமே வந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளும் கிட்டத்தட்ட உட்படுத்திட்டாங்க. ஏன்னா மத்திய இந்தியாவில் ஜார்க்கண்ட் உள்ளடக்கியிருக்கு, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இது எல்லாமே உள்ள வந்துருச்சு. அப்படிங்கும்போது இலையுதிர் காடுகளை பொறுத்த வரைக்கும் ஹோல் இந்தியாவை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா?
ஓகேங்களா. இலையுதிர் காடுகள் அப்படின்றது எப்படி கவர் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஃபுல்லாக இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே இலையுதிர் காடுகள் தான். அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்த மட்டும்தான் விட்டு வச்சிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்களை விட்டு வச்சிருக்கு. ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் ஆல்ரெடி இதில் ஆக்குபைட் பண்ணியிருக்கு, பசுமை மர காடுகளை ஆக்குபைட் பண்ணிடுச்சு. அப்போ மிச்சம் அது தவிர இங்கே வந்து பாலைவன காடுகள் இருக்கும், வறண்ட காடுகள், அதை தவிர மற்ற எல்லாமே ஆக்குபைட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே, அப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எது இருக்கும் அப்படின்னா இலையுதிர் காடு. அடுத்தது வறண்ட காடு. வறண்ட காடு அப்படின்றது வந்து எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கக்கூடியது வறண்ட காடுகள் தான். ஏன்னா இந்த இடத்துல தான் பாலைவனம் இருக்குது. பாலைவனம் இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கும்? வறண்ட காடு. ஓகே, பார்க்கலாமா. கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலங்கானா, மேற்கு கர்நாடகா, தமிழ்நாட்டோட கிழக்கு பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? மேப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, பாருங்கள், நான் சொல்ல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கிழக்கு ராஜஸ்தான். ராஜஸ்தான்றது இந்த இடத்துல தான் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ராஜஸ்தான் தவிர வேறு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம்ன்றது இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ மத்திய பிரதேசம்ல கொஞ்சம் கவர் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மகாராஷ்டிரா எப்படி இருக்கும்? இங்கே இப்படி தான் கவர் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி கவர் ஆகுது. ஸோ மகாராஷ்டிரா கவர் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தெலங்கானா. தெலங்கானான்றது இங்கனக்குள்ளே இருக்கதா மார்க் பண்ணி காமிக்க முடியல. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கனக்குள்ளே இருக்கிறதுலையும் தெலங்கானாலேயும் என்ன இருக்குது? கவர் ஆகி இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு கர்நாடகாவில் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கர்நாடகான்றது இங்கே இந்த மேப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுலேயும் கவர் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடோட கிழக்கு பகுதி. தமிழ்நாடுன்றது எப்படி இந்த அளவுக்கு பரவி இருக்கும், அந்த இடத்துல கிழக்கு பகுதியில் என்ன இருக்குது? வறண்ட காடுகள் ஆனது பரவி இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக அதிகமாக சொல்லப்போனால் வறண்ட காடுகள்ன்றது இங்கேக்குள்ளே தான். ஓகேங்களா. இது இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசோட மேற்கு பகுதின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ பஞ்சாப் ஹரியானான்றது இந்த இடத்துல இருக்கக்கூடியதான். ஓகேங்களா. பஞ்சாப் ஹரியானா ரெண்டுமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ வந்து உத்தரப்பிரதேசம் அப்படின்றது இங்கே இருக்கும். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி இருக்கும் உத்தரகாண்ட். அடுத்தது இங்கனக்குள்ள இப்படி ஆரம்பித்து நம்மளுக்கு உத்தரப்பிரதேசம்ன்றது இருக்கும். இதெல்லாம் ஸ்டேட் மேப் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஜஸ்ட் இங்கனக்குள்ள மட்டும் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேசம்ன்றது இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது மேற்கில் கவர் ஆகிருக்கல, அதனால இது நம்மளுக்கு என்னது? வறண்ட காடு. அவ்வளோதான். வறண்ட காடுகளில் என்னென்ன இருந்துச்சுன்னு இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வறண்ட காடுகள் தவிர வேறு என்னென்ன கவர் ஆயிருக்கு, எங்கெங்கே கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா. ஓகே, இதில் பார்க்கலாம். ஓகே, சாரி, இதில் ஒரு டாபிக் இருக்குது, நம்ம விட்டுட்டோம். பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது, அதை விட்டுட்டோம். பாருங்கள், 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இங்கே மழைப்பொழிவு இருக்கான். பாலைவனம்னாலே 50 சென்டிமீட்டர் குறைவு தான். ஸோ அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அடுத்து பாலைவனம் அப்படின்னாலே நம்மளுக்கு எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். ராஜஸ்தானில் இருக்குது, பஞ்சாப் ஹரியானா பக்கத்தில் இருக்கனால அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பாலைவனங்கள் இருக்கும். குஜராத் அப்படின்றது, பஞ்சாப், இது எல்லாமே கண்டிப்பாக தெரியும். தக்கான பீடபூமியில் நமக்கு கர்நாடகாலையும் மகாராஷ்டிராவில் அப்புறம் ஆந்திராலையும் வறண்ட பகுதிகள்லாம் காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது அல்பைன் இமயமலை காடு. அல்பைன் இமயமலை காடுகளில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அல்பைன் இமயமலை பாடு அப்படின்னு சொல்லும்போதே அந்த இமயமலை சைடு தான் இருக்கும். இமயமலைன்றது மேற்க எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடியது. அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து ஓகேங்களா ஃபுல்லாக இப்படி வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா. இந்த அளவுக்கு ஃபுல்லாக என்ன ஆயிருக்கும்? கவர் ஆகிருக்கும் இமயமலைன்றது. ஓகேங்களா. ஸோ இன்னும் இவ்வளோ கவர் ஆகுது. அப்படி கவர் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது? இவ்வளோ இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாமே கவர் ஆகும். அப்போ அல்பைன் காடுகளுக்கு என்னென்னு பாருங்கள். என்னென்ன இடம்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னது? மேலே இருக்கும். ஹிமாச்சல் பிரதேசம்ன்றதும் இங்கே தான் இருக்கும். அடுத்தது உத்தரகாண்ட்றது இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, சொல்லுங்க. ஓகே, இது ரெண்டும் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அல்பைன் காடுகள். அல்பைன் காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணல? சரியான பகுதியை கொடுக்கல, கிழக்கு இமயமலைன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணால் போதும், பிளேசஸ் கொடுக்கல. அடுத்தது அலையாத்தி காடு. அலையாத்தி காடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சதுப்பு நில காடுகள் எங்கெங்கே டெல்டா இருக்கோ அங்கெல்லாம், அதாவது வந்து ஆறுகள் அதிகமாக எங்கே கூட சந்திக்குதோ அந்த இடத்துல. அப்போ கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல அடுத்தது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளோட டெல்டா பகுதிகள். சிம்பிளாக சொல்லணும்னா அலையாத்தி காடுனா டெல்டா பகுதி. அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதுமானது. முடிஞ்சா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதை மட்டும் பார்க்கணும். ஃபஸ்ட் என்னது? காடுகளோட வகைகள் பார்க்கணும். அடுத்து மழைப்பொழிவு பார்த்தோம். அடுத்து வெப்பநிலை பார்த்தோம். அடுத்தது ஈரப்பதம் பார்த்தோம். அது எங்கெங்கே பரவி இருக்குன்னு பார்த்தோம். முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா மரங்கள். ஜஸ்ட் ஓகேங்களா. மரங்கள் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து முடிச்சிட்டோன்னா டோட்டலாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. மரங்கள்ன்றதை பார்த்துலாமா? என்ன மரங்கள் இருக்குது அப்படின்னா ரப்பர், எபோனி, ரோஸ் மரம், அடுத்து தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார். ஓகேங்களா. இது எல்லாமே பசுமை மர காடுகளுக்கு. ஓகேங்களா. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரப்பர். ஓகேங்களா. ரப்பர் இருக்குள்ள சின்ன வயசுலலாம் இந்த ரப்பர் அந்த பென்சில்லாம் திருவி போட்டுட்டு அதில் ரப்பர் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பசுமை மாறான நினைவு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது எபனி. ஓகேங்களா. எபனி அப்படின்றதில் பாருங்கள். ஓகே,
எபனி அப்படின்றதில் பாருங்கள் ஏ விட்டுருங்க, பனின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எபனின்றதில் ஏ விட்டுருங்க, பனி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பனி அப்படின்னாலே அது பனியை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ பசுமை மரம் நினைவு அதுவும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரோஸ் மரம், ரோஸ் இருக்கணும் அப்படின்னாலே பனி பிரதேசமாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தென்னை அப்படின்னாலும் தண்ணி அதிகமாக தேவைப்படும், ஸோ பனி பிரதேசமாக இருக்கணும். மூங்கில்ன்றது வறண்டு போகாமல் இருக்கும், ஸோ பசுமை மரக்காடில் தான் இருக்கும் அப்படின்றதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமை மரக்காடுக்கும் பனியை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது சின்கோனா மற்றும் சிடார், இது ரெண்டுமே. ஓகேங்களா, இது ரெண்டுமே எதிரில் இருக்குன்னா பசுமை மர காடுகளில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சிசி ரெண்டுமே வந்துருக்கும்ல. பசுமை மரக்கு பசுன்னு இருக்கும். ஓகேங்களா, பசுன்றது எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கணும். ஓகேங்களா, பசுவை வச்சுட்டு இருக்கோங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க, என்ன செல்வங்கள் அவங்க கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம், அயனமண்டல இலையுதிர் காடுகள். இதில் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே இருக்குது சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சிசம், படாக், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சந்தன மரம் வந்து என்னது, அந்த மரம் வந்து சந்தன மரம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இலையுதிர் காடுகளில் இருக்குது. ஏன்னா சந்தன மரத்தை என்ன பண்ணுவோம், அப்படி இது பண்ணிட்டு வந்துடும், அப்போ இலையுதெல்லாம் உதிர்ந்துடும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ் மரம் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, நம்ம ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இலையுதிர் காடுன்றதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா, குசம். ஓகேங்களா, சம்மு அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது பாதி சம் ஆன்சர் வரும், பாதி சம் ஆன்சர் வராது. ஸோ இலை உதிர்ந்து போன மாதிரி ஆயிடும் சில டைம். ஓகேங்களா, மாகு அப்படின்றது இதுக்கு வந்து ஜஸ்ட் எப்படின்னா நம்மளா ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஓகேங்களா, மாகுன்னா இது ஜஸ்ட்டு நம்மளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு எந்த குழுவும் வரல, அதனால சொல்கிறேன். அடுத்தது பாலாங். ஓகேங்களா, பாலாங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓகே அடுத்தது பாருங்கள், இதில் பாலான் இருக்கும், இதில் ஆம்லான் இருக்கும். ஓகேங்களா, ஆலா பாலா. ஓகேங்களா, ஆம்லான்றதில் ஆலான்னு வரும், பாலாங்கில் பாலான் இருக்கும். அப்போ ஆலா பாலா ரெண்டுமே இலை. ஓகேங்களா, ஆலா இலை, பலா இலை அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூங்கில் மரம், மூங்கிலுக்கு இலை இருக்கும், நம்மளுக்கு அது தெரியும். இலை வந்து அப்பப்போ உதுத்துரும், என்னதான் அது பசுமையாகவே இருந்தாலும் அப்பப்போ உதுக்குள்ள, ஸோ பசுமை மரக்காடுகளையும் வரும், இதுலேயும் வரும். அடுத்தது பார்த்தோன்னா சிசம், இதுலேயும் சம்முன்றது வரும். ஸோ சம்முனாலே இலையுதிர் காடுகள் தான் ஞாபகம் வச்சுக்கலாம். படாக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இலை வந்து படக்குன்னு விழுந்துரும். ஓகேங்களா, இலைன்றது என்னது, இலைன்றது படக்குன்னு விழுந்துரும், அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் டோட்டலாக இருக்கிறது. ஓகேங்களா, அடுத்தது வறண்ட காடு. வறண்ட காடுல என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூ மரம், பலாமரம், மஞ்சக்கடம்பு, கருவேலம், அதாவது எந்தெந்த மர வகைகள் தமிழில் இருக்கும். ஓகேங்களா, தமிழில் இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இதுக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இலுப்பை, ஆவாரம்பூ மரம் இதெல்லாம் நம்மளுக்கு என்னது நல்லாவே தெரிஞ்ச ஒரு பெயர். ஓகேங்களா, இதில் இங்கிலீஷில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் இருக்க பெரியும் அமல்தாஸ், ஹால்து, அடுத்து பபூல், இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாலைவன காடுகளில் அரை பாலைவன காடுகள். இதில் வந்து என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாலைவன காடுகள் அப்படின்னாலே முள் மரம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கருவேல மரம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடியது. அடுத்து அல்பைன் காடுகளில் இமயமலை காடுகளில் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, என்னென்ன மரங்கள் இருக்குது பாருங்கள், என்னென்ன மரங்கள் இருக்குன்னு. அதாவது 1200லேருந்து 2400 மீட்டர் வரைக்கும் இருக்கிறதுல என்னென்ன இருக்குன்னா சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னட், சின்னமன், இது எல்லாமே அங்கே இருக்கிறது. ஓகேங்களா, அதுக்கும் மேலே இன்னும் மேலே போயிடுச்சுன்னா ஓக்கு, பிர்ச்சு, சில்வர், பெர், பைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிஃபர், இது எல்லாமே வந்து அதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா இதுலேயும் இன்னும் வந்து என்ன கொஞ்சம் நல்ல உச்சி போயிடுச்சு. ஓகேங்களா, அதுதான் அர்த்தம். இதில் வந்து இந்த உச்சியில் இருக்கக்கூடியதில் 1800லேருந்து 3000க்குள்ளே போனால் தான் இந்த ஊசி இலை காடுகளாக பரவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மரங்கள்லாம் அங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்துட்டோம், ஸோ இந்த மரங்கள் நம்ம பார்க்கணுன்ற, அதாவது அங்கே இருக்கக்கூடியதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளூ வச்சு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மரங்கள் தவிர மற்ற எது வந்தாலும் இங்கே இருக்கிறதுல தான் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், போற்ற முடியும். ஓகேங்களா, எதுக்கு இது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா இமயமலை காடுகளுக்கு நம்மளால் ஈஸியாக மரங்களை வச்சு போற்ற முடியும், அதுக்காக தான். ஓகே அடுத்தது பார்க்கலாம். அல்பைன் காடுகளில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஓக்கு. ஓகேங்களா, அல்பைன் காடுகளில் ஓக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில்வர், பெர்ரு, அடுத்து பைனு, ஜூனிஃபர் மரங்கள், இது எல்லாமே வந்து அந்த மேலே பார்த்தது தான். ஓகேங்களா, இங்கே பார்த்துருப்போல ஓகே சில்வர், ஏன்னா இந்த காடுகளும் அந்த காடுகளும் ஒன்று தான். ஓகேங்களா, ஏன்னா இது அல்பைன் காடு இமயமலையின் காடுன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்க மரங்கள் தான் அங்கேயே வரும். ஓகே அடுத்தது பாருங்கள் அலையாத்தி காடு. அலையாத்தி காடுகளில் மரங்கள் வந்து இப்படி தான் இருக்கும்ன்றதை நமக்கு கொடுக்கல, ஓத காடுகளாக இருக்கும், மாங்க்ரோவ் காடுகளாக இருக்கும் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், இது மரங்களை பார்க்க வேண்டியது. மரங்கள்னால் நீங்கள் வந்து பசுமை மரங்களையும் இலையுதிர் காடுகளுடைய மரங்களையும் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மற்ற மரங்கள் எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அலையாத்தி காடுகளில், அலையாத்தின்னு சொல்லிட்டேன், அல்பைன் காடுகள் இமயமலை காடுகளில் வந்துடும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 1-2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம விட்டு போல் 1-2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது அப்படின்னா போக்குவரத்து வசதி வந்து இங்கே இருக்காது. எங்கன்னா பசுமை மரக்காடுகள் நல்லா பாருங்கள், ரொம்ப பசுமையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு திருப்பி வர முடியாது, வழி தெரியாது, அதனால் போக்குவரத்து வசதி இருக்காது, அதனால் அது நமக்கு வியாபார ரீதியில் பயன்படாது, இருட்டாகவே இருக்குள்ள நம்மளால் உள்ளே போய்ட்டு வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது இலையுதிர் காடுகள், நம்ம என்னென்ன பாயிண்ட் பார்க்கலையோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஓகே, இலையுதிர் காடுன்றது தான் பருவகால காடுன்னு சொல்கிறோம், ஏன்னா எப்பயுமே பசுமையாக இருந்துச்சுன்னா அது டிஃப்ரென்ஸே தெரியாது, ஆனால் இலையை உதுத்துட்டு திருப்பி புதுசாக வந்துச்சுன்னா அப்படியே பருவகாலமே அந்த மாதிரி அப்படியே வசந்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஓகே அடுத்து வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா
வசந்த காலத்தின் கோடை காலத்தோட முற்பகுதியிலையும் இது என்ன பண்ணுது, இலைகளை ஒதுக்குது. எப்பப்பன்னு கேட்டாங்கன்னா, கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் வசந்த காலத்துலேயும் வந்து இது இலைகளை உதிர்க்கும். அதுக்கு அடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், எதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேக்கு சால் வந்து ரொம்ப முக்கியமான மரமாக இருக்குது. நறுமண திரவியம், வார்னிஷு, சந்தன எண்ணெய், வாசனை திரவியம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நறுமண திரவியம், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களுக்கெல்லாம் வந்து இந்த இலையுதிர் காடுகளானது யூஸ் ஆகுது. ஏன்னா இலையுதிர் காடுகளில் தேக்கு சால் மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, அதனால் அடுத்தது வறண்ட காடுகள். வறண்ட காடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, வர்ணக்காடுகளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. ஏன்னா இது ஸ்டேட்டில் கவர் பண்ணிட்டோம், இது மரங்களில் கவர் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது எவ்வளோ பாலைவனத்தில் என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாலைவனத்தில் அதிக வெப்பம் இருக்கும், குறைவான ஈரப்பதம் தான் இருக்கும். இது நம்மளுக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வடமேற்கு இந்தியாவில் காணப்படும். இது வந்து நம்ம ஸ்டேட்டில் கவர் பண்ணிட்டோம், இது மரத்தில் கவர் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அல்பைன் இமயமலை காடு. இமயமலை காடுகளில் வேறு என்ன பார்க்கல அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து மரங்களில் இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலத்தில் இது காணப்படுது. அடுத்தது இங்கே பார்க்கணும். சுமார் 900 மீட்டர் உயரமுள்ள பகுதியில் அரை பாலைவன தாவரம் இருக்கும். அதாவது புதர் செடிகள் காணப்படும். 900 மீட்டர் கிட்ட. ஓகேங்களா, இமயமலை 900 மீட்டர் கிட்ட இருக்கும் அரை பாலைவன செடிகள்லாம் காணப்படும். இதே 900 மீட்டர்லேருந்து 1800க்கு போயிட்டோம்னா சிர்பைன் மரங்கள்லாம் காணப்படும். ஓகேங்களா, சிர்பைன் மரங்கள். ஓகேங்களா, சிர்பைன் மரங்களாக காணப்படும். அதுக்கும் மேலே போயிட்டோம்னா அந்த ஊசியிலை காடுகள். ஊசியிலை காடுகள் எத்தனை மீட்டரில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ 1800 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரைக்கும். அப்போ 900 மீட்டருக்கு மேலே போய்ட்டால் அரை பாலைவனம், அதுக்கு மேலே போயிட்டோம்னா சிர்பைன் மரம், அதுக்கு மேலே போயிட்டோம்னா ஊசி இலை. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்களேன், அரை பாலைவனம்னு வருமா, அடுத்தது சிர்பைன் மரம்னு வரும், அதுக்கு அடுத்தது ஊசி இலைன்னு வரும். இதில் பாருங்களேன், இது சிர்பைன் மரமில் ஈன்றது இருக்கும், அடுத்ததில் ஊ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அல்பைன் மரம். அல்பைன் மரம்னா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, 2400 மீட்டருக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா அந்த அல்பைன் காடுகள் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை மீட்டருக்கு மேலேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அல்பைன் காடுகள்னால் 2400 மீட்டருக்கு மேலே இருக்கும். அங்கே தான் ஊசி இலை காடுகள் வந்து ஊசி இலை மரங்கள் காணப்படுது. ஊசி இலை காடுகள் பரவி இருக்குதுன்னு கேட்டால் இந்த மீட்டரில். ஓகேங்களா, கரெக்டாக எத்தனை மீட்டர் கிட்ட வந்து ஊசி இலை மரம் இருக்குன்னா 2400 மீட்டர். ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சா போதும். அடுத்தது கிழக்கு இமயமலை பகுதியில் இது காணப்படுது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம். இது நம்ம எங்கேயே பார்த்தோம், இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அடுத்தது அலையாத்தி காடு. அலையாத்தி காடுகளில் பார்க்கலாம். இந்த காடுகள் வந்து டெல்டா மற்றும் பொங்கு முகங்களில் இருக்கக்கூடியது கடற்கழிமுக பகுதியில் காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓதங்களோட ஆதிக்கத்துக்கு உள்ளாகிறதுனால இது சதுப்பு நில காடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டெல்டா காடு, இன்னொன்று ஓதக்காடுகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓதங்கள்ன்றது அலைகளோட அந்த அதிகப்படியானது இருக்குள்ள அதை தான் ஓதங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய சதுப்பு நில காடு வந்து காணப்படுது. ஏன்னா கங்கைன்றது பெரிய அது 2525 அதோட லென்த்து அப்படின்றது. இதே பிரம்மபுத்திராவோட லென்த்து பார்த்தோன்னா 2900. ஓகேங்களா, எக்ஸாக்டான்றதை விட ஆவரேஜாக. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் சேரும்போது அப்போ எவ்வளோ இருக்குன்றது மட்டும் பாருங்க. இந்தியாவில் கம்மியாக தான் ஓடுது பிரம்மபுத்திரா. ஓகேங்களா, 900 தான் ரேஞ்சில் தான் ஓடுது. இருந்தாலும் வந்து ரெண்டும் ஜாயின் ஆகும்போது பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ மிகப்பெரிய டெல்டா வந்து அதுதான் உருவாக்குது. அது இல்லாமல் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இது எல்லாமே வந்து உருவாக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஓத காடுகள்னு சொல்கிறோம். இதை வேறு எப்படி சொல்கிறோம்னா மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்கிறோம். அவ்வளோதான் டோட்டலாக. காடுகள்ன்ற சாப்டர் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ காடுகள்ன்றதை நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த வீடியோவில் முடிச்சாச்சு. இந்த முன்னாடி இருக்கக்கூடியது ஜஸ்ட் ஜென்ரலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து இது அந்தளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது, ஜென்ரலாக இருக்கும். ஒன் டைம் வேணால் ரீட் வேணால் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். காடுகள் வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா, டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதம் அப்படின்னு பார்த்தோன்னா 70% ஒரு ஈரப்பதம் இருக்கும். 60 to 70% ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஓகேங்களா, 60லேருந்து 70% ஒரு ஈரப்பதம் இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து என்ன அப்படின்னா 70% எதுக்கு, 60 to 70% எதுக்கு, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது படாக். ஓகேங்களா, படாக் அப்படின்ற மரம் வந்து இலையுதிர் காடோட மரமா இல்லை பசுமை மர காடோட மரமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.